ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். கிரகங்களில் சுபக்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிற போது நமக்கு நன்மைகள் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2024 வருஷத்தில் நடக்க போகிறேன் இந்த குரு வக்கர பயிற்சி பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குணம், எதையுமே விறுவிறுப்பாக செய்யக்கூடிய, வேகமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட மேஷராசிக்காரங்களுக்கு இப்பொழுது குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் இருக்கார். இந்த குரு பகவானுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார். யாருக்கெல்லாம் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான தருணம். முதல்ல இளைஞர்களுக்கு காதலில் வெற்றி பெறும் காலம் அப்படின்ற காலத்தை சொல்கிறோம். இந்த குரு பயிற்சி காலம், குரு வக்கரமாகிற போது இதுவரைக்கும் உங்களுக்கு யார்ட்டையாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது உங்கள் காதல் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. காதல் வெற்றி பெறக்கூடிய காலம். ஃபினான்ஷியலாக இந்த மேஷராசிக்காரங்க யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒரு சிட்டு கம்பெனியில் பணம் போட்டிருப்பீங்க, இல்லை நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பணம் கொடுங்க நான் திரும்ப தரேன்னு சொல்லியிருப்பார். அப்படி பணம் போட்டு ஏமாந்தவங்க, இல்லை நெருங்கிய நண்பர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, இந்த பணம் வருமா வராதா அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல முறையில் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு குரு வக்கர பயிற்சி காலம் பெரிய துணையாக இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்கல சார், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலம் சரியான டாக்டர் அடையாளப்படுத்தும், நல்ல உங்களுக்குடைய மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் வெற்றி கிடைக்கிது, மெடிக்கல் அட்வைஸ் நல்லபடியாக கிடைக்கிது. ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், குறிப்பாக 10th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும் அந்த நேரம். அதே நேரத்தில் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி காலம் ஒரு அதீதமான ஒரு எஜுகேஷனில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே போய் விழருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் உடம்பில் இருந்த எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த அவமானமாக இருந்தாலும் சரி, சொந்த ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும். பெரிய அளவுக்கு பண வரவு இருக்கும். ஏன்னா சுய ஜாதகத்திலே குரு பகவான் வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த வக்கர குரு பயிற்சி காலத்தில் அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது மறைமுகமான பொருள் வரவு, திடீர் பணம் வரவு, யாருடைய சொத்தோ அவங்களுக்கு வாரிசு இல்லை உங்களுக்கு கொடுக்கலான்னு கூட முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்து வருவதற்கு இப்போ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரமாக இருக்குது. வேலையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகணும், ஜாப்பில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ஹையர் அஃபீஷியல் தடையாக இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ தடை விலகி அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலம் மேஷராசிக்காரங்களுக்கு காதலில் வெற்றி பெறும் அருமையான நேரம். நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.